வணக்கம். 11ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் 1.5 அந்த விட்டத்துலேருந்து நம்ம பார்ப்போம். துணை அளவுகளான தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வழிமுறை அளவுகளாக 1995ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது, அதாவது சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 8th சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ துணை அளவுகளான தலக்கோணமும் திண்மக்கோணமும் ஃபஸ்ட்டு துணை அளவுகளாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அதை வழிமுறை அளவுகளாக எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா 1995 மாற்றினாங்க. இப்போ தலை அஜித் சார் 90s கிட்ஸுடைய ஹீரோ இல்லையா, ஃபேன்ஸ். ஸோ இப்போ தலை சாரனுடைய ஃபேன்ஸ் தான் இந்த 90s கிட்ஸ் தான். ஸோ இப்போ 90, ஓகேங்களா. அப்புறம் அந்த தலை அப்படின்னா 2, திண்மம் அப்படின்னா 3. ஸோ இது 2 கூட்டணும்னா 5. ஸோ அப்போ 1995 தான் அந்த தலக்கோணமும் திண்மக்கோணமும் வழிமுறை அளவுகளாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது சிறிய தொலைவுகளை அளவிடுதல். சிறிய தொலைவுகளை அளவிடுறதுக்கு திருகு அளவையும் வெர்னியர் அளவையும் நம்ம பயன்படுத்தலாம். திருகு அளவி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மீச்சற்றளவு 0.01 மில்லிமீட்டர். திருகின் வட்ட இயக்கத்தை பயன்படுத்தி பெரிதாக்கப்பட்ட நேர்கோட்டு இயக்கமாகும். திருகு அளவின் மீச்சற்றளவு 0.01 மில்லிமீட்டர். அதாவது இந்த திருகு அளவியானது 50 மில்லிமீட்டர் வரையிலான பொருட்களின் பரிமாணங்களை மிக துல்லியமாக அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி. 50 மில்லிமீட்டர் வரையில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய பரிமாணங்களை மிக துல்லியமாக அளவிட பயன்படக்கூடிய கருவி என்னதுன்னா இந்த திருகு அளவி. ஸோ எதனுடைய மீச்சற்றளவு அப்படி சொன்னால் 0.01 மில்லிமீட்டர். வெர்னியர் அளவி அப்படிங்கிறது துளையின் ஆழம் அல்லது துளையின் விட்டம் போன்ற அளவீடுகளை அளக்க பயன்படும் பன்முகத்தன்மை கொண்ட கருவி தான் வெர்னியர் அளவி. அதாவது துளையினுடைய ஆழம் இல்லைன்னா துளையின் விட்டம், இந்த அளவீடுகளெல்லாம் அளக்க பயன்படும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கருவி தான் வெர்னியர் அளவி. வெர்னியர் அளவியினுடைய மீச்சற்றளவு சொன்னோம்னா 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர். நீண்ட தொலைவுகளை அளவிடுதல். நீண்ட தொலைவுகளை இது சிறிய தொலைவுகளை அளவிடுறதுக்கு திருகு அளவி வெர்னியர் அளவையும் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதே மாதிரி நீண்ட தொலைவுகளை அளவிடுறதுக்கு என்ன முறைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முக்கோண முறை, இடமாறு தோற்ற முறை, ரேடார் துடிப்பு முறை. இந்த முறைகளெல்லாம் மிக நீண்ட தொலைவுகளை அளவிடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை எப்படி அளவிட்டிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இது நமக்கு எக்ஸாம் ஓரியன்ட்டாக அவ்வளவும் தேவையில்லை. ஸோ அதனால் அடுத்தது போயிடலாம். இது சம் 1 மார்க்ஸில் கேட்டலாம். ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி கீவேர்ட்ஸில் படிக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம், சில சம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். தரையில் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சியானது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் தோன்றுகிறது. மரத்திற்கும் அப்புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் 50 மீட்டர் எனில் மரத்தின் உயரத்தை காண்க. அதாவது தரையில் ஒரு புள்ளி, அந்த ஒரு புள்ளியிலேருந்து ஒரு மரத்தின் உச்சியானது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில், அதாவது தரையில் ஒரு புள்ளியிலேருந்து மரத்தின் உச்சியானது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் தோன்றுது. மரத்திற்கும் அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 50 மீட்டர். அப்படின்னா அந்த மரத்தோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் அந்த தீட்டா அப்படிங்கிறது எவ்வளவு, 60 டிகிரி. டேன் தீட்டா அப்படின்னா டேன் தீட்டாவோட 60, டேன் தீட்டா அப்படின்னா டேன் 60 டிகிரி. அதனுடைய வேல்யூஸ் நம்ம அந்த டேபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா √3. √3யோட வேல்யூ என்னென்னா 1.732. அப்போது நம்ம இந்த 50 மீட்டர் இருக்கு இல்லையா, மரத்துக்கும் அந்த புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம், அந்த 50 மீட்டரை இந்த 1.732 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 86.6 மீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது மிக இடமாறு தோற்ற முறை. இடமாறு தோற்ற முறை அப்படிங்கிறது மிக நீண்ட தொலைவுகளை, அதாவது புவியிலிருந்து மற்றொரு கோளுக்கும் அல்லது விண்மீனுக்கும் இடையேயான தொலைவை இடமாறு தோற்ற முறையின் மூலம் அளவிடலாம். அது மிக நீண்ட தொலைவுகளை, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, பூமியிலிருந்து மற்றொரு கோளுக்கும் அல்லது விண்மீனுக்கும் இடையேயான தொலைவை எதன் மூலமாக அளவிடலாம், இடமாறு தோற்ற முறையின் மூலம் தான் அளவிடலாம். இரு வெவ்வேறு இடத்திலிருந்து ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பொருளின் பின்புலத்தை பொறுத்து அதன் நிலையில் மாற்றம் ஏற்படுவதன் அடிப்படையில் அளக்கப்படுவதால் இது இடமாறு தோற்ற முறை அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இரு வெவ்வேறு இடத்திலிருந்து ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பொருளின் பின்புலத்தை பொறுத்து அதன் நிலையில் மாற்றம் ஏற்படுவதன் அடிப்படையில் அளக்கப்படுவதால் இது இடமாறு தோற்ற முறை என வழங்கப்பட்டது. இதுக்கு அடுத்தது ரேடார் துடிப்பு முறை.
ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குது, பார்த்துருவோம். புவியின் விட்டத்திற்கு சமமான அடிக்கோட்டுடன் 1 டிகிரி 55 டேஷ். ஆக்சுவலாக எனக்கு இந்த டேஷ் அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் நான் டேஷ்னே சொல்கிறேன். புவியின் விட்டத்திற்கு சமமான அடிக்கோட்டுடன் 1 டிகிரி 55 டேஷ் கோணத்தை சந்திரன் உருவாக்குகிறது எனில் புவியிலிருந்து சந்திரனின் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஆன்சரை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். 3.83 × 10⁸ மீட்டர். ஏன்னா 1 மார்க்கில் நமக்கு ஆப்ஷன் வச்சு தான் கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு கீவேர்டு வச்சு நம்ம எழுதிக்கலாம். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புவியோட ஆரம் 6.4 × 10⁻6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 6 அப்படியே 2ஆக பிரிச்சிடணும். 6 2ஆக பிரிச்சுட்டு முன்னாடி ஒரு 3 பின்னாடி ஒரு 3, இந்த நடுவில் வந்து அந்த 2ஆக பிரித்தோம் இல்லையா, அந்த 2ஆக பிரித்ததோட இந்த 4 பெருக்கிட்டோன்னா 8. அப்போ என்ன ஆன்சர் வேணும், 383 வரும். ஸோ அப்போ 3.83 × 10⁸ மீட்டர். இந்த 6 இந்த 2ஐயும் கூட சேர்த்து கூட்டிடலாம். அப்போ 8 10⁸ மீட்டர். ஈஸியாக எப்படி நம்ம வச்சுக்கலாம், இந்த 6 2ஆக பிரித்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு 3 பின்னாடி ஒரு 3, அந்த 2ஆக பிரித்ததை இதோட பெருக்கிடணும், இதோட கூட்டிடணும் அடுக்கோடு, சரிங்களா. அப்போ 4 2 8 நடுவில் வந்துடும், 6 2 கூட்டினா 8, ஸோ பவரில் வந்துடும். அப்போ என்ன ஆன்சர், 3.83 × 10⁸ மீட்டர். ஓகேவா. அடுத்தது ரேடார் துடிப்பு முறை. ரேடார் அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேங்கிங். ரேடார் அப்படின்னா என்னது, ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேங்கிங். ரேடாரை கொண்டு செவ்வாய் போன்ற புவிக்கு அருகில் உள்ள கோளின் தொலைவை துல்லியமாக அளவிட முடியும். இந்த ரேடாரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், செவ்வாய் போன்ற புவிக்கு அருகில் உள்ள கோளின் தொலைவை துல்லியமாக அளவிட முடியும். இம்முறையில் புவி பரப்பிலிருந்து ரேடியோ பரப்பி மூலம் ரேடியோ அலைத்துடிப்புகள் பரப்பப்பட்டு கோளிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட துடிப்புகள் ஏற்பி மூலமாக உணரப்படுகிறது. அதாவது ரிசீவர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மூலமாக உணரப்படுகிறது. ஸோ எந்த முறையில் புவி பரப்பிலிருந்து ரேடியோ பரப்பி மூலம், அதாவது டிரான்ஸ்மிட்டர் மூலமாக ரேடியோ அலைத்துடிப்புகள் வந்து பரப்பப்பட்டு கோளிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட அந்த துடிப்புகள் ஏற்பி மூலம் உணரப்படுகிறது. ரிசீவர் மூலம், டிரான்ஸ்மிட்டர் மூலமாக அலைத்துடிப்புகள் பரப்பப்பட்டு ரிசீவர் மூலமாக உணரப்படக்கூடியது எந்த முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேடார் துடிப்பு முறை. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, வேகம்னாவே என்ன சொல்லியிருக்கோம், தொலைவு பை காலம். ஸோ அதான் வேகம் ஈக்குவல் கடந்த தொலைவை எடுத்துக்கொண்ட நேரம் காலம் எல்லாம் ஒன்று தான். அது சிம்பிளாக தொலைவு பை காலம் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து எடுத்துக்காட்டு 1.3. இந்த சம் பாருங்கள். ஒரு கோளின் மீது ரேடார் துடிப்பினை செலுத்தி 7 நிமிடங்களுக்கு பின் அதன் எதிரொலிக்கப்பட்ட துடிப்பு பெறப்படுகிறது. கோளுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு 6.3 × 10⁸ மீட்டர் எனில் ரேடார் துடிப்பின் திசை வேகத்தை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த முன்னாடி இருக்க 6 மட்டும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோன்னா என்ன பண்ணிடலாம், 3 × 10⁸ 8 அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. 10லேருந்து 2 கம்மி பண்ணிக்கணும். இங்கே 3 இருக்கிறதுனால 3க்கு முன்னாடி 2, ஸோ அந்த 2 அந்த 10ல் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ 6 மட்டும் அடிச்சிட்டோன்னா 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட்ஸ். ஸோ இதை நாம் வச்சுக்கலாம். அடுத்தது நிறையை அளவிடுதல். இந்த 2 பாக்ஸுமே நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன், பார்த்துக்கலாம். ஸோ நிறையை அளவிடுதல், ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அப்பொருளினுடைய நிறை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனுடைய எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம். ஆல்ரெடி படித்தது தான். நிறையை அளவிட பயன்படும் உருளை வந்து பிளாட்டினம் இரிடிய உலோக கலவையால் எதனால் உருவாக்குறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழலாலும் காலத்தின் மாற்றத்தினாலும் பிளாட்டினம் இரிடியம் உருளை மிக குறைந்த அளவு தான் பாதிக்கப்படும். அதனால தான் வந்து உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. பிளாட்டினம் உலோக கலவையால் உருவாக்கியிருக்காங்க. சரி, அடுத்தது நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அலகு. நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அலகு அது பார்க்குறது முன்னாடி இந்த இது பார்த்துடலாம். அதாவது எலக்ட்ரானுடைய மிகச்சிறிய நிறை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 9.11 × 10⁻³ கிலோகிராம். அண்டத்தின் மிகப்பெரிய நிறைனா 10⁻55 கிலோகிராம். ஞாபகம் இருக்கா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கூட்டும் பொழுது 9 வந்துடும். எலெக்ஷனில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போட்டி போடும். அப்பொழுது அவங்க வந்து 55 கிலோ இருக்கிறவங்க, அதாவது எலெக்ஷன் அப்படின்னாவே நிறையா அவங்க வந்து பேசணும் இல்லையா. ஸோ பேசி பேசி அவங்க எனர்ஜி என்ன ஆகிடுது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பற்றி பேசி பேசி 55 கிலோ இருந்தவங்க 31 கிலோகிராமாக குறைஞ்சிட்டாங்க. ஸோ -31 ரெண்டையுமே லிங்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்தது நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அலகு.
சந்திரசேகர் எல்லை. நிறையினுடைய மிகப்பெரிய செயல்முறை அலகுக்கு என்ன பேர் அப்படின்னா சந்திரசேகர் எல்லை. அதாவது ஒரு CSL சூரியனின் நிறையை போன்று 1.4 மடங்கு. அதாவது நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அலகுக்கு பேர் என்னது? சந்திரசேகர் எல்லை. இது ஈஸி அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிறை அப்படின்னா விஜய் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய மிகப்பெரிய செயல்முறை அழகு யார் அப்படின்னா அவங்க டேடி தான். ஸோ சந்திரசேகர் சார் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அழகு சந்திரசேகர் எல்லை, CSL. ஓகேங்களா? சந்திரசேகர் எல்லை அப்படிங்கிறது தான் CSL. ஒரு CSL அப்படிங்கிறது சூரியனை நிறையை போன்று 1.4 மடங்கு டிவைடட் பை காலத்தின் மிக குறைந்த நடைமுறை அலகு. ஷேக் அப்படின்னா ஒரு ஷேக் கொடுக்கும் பொழுது எத்தனை செகண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 செகண்ட்ஸாக தான் ஒரு ஷேக் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு ஷேக் கொடுக்கும் பொழுது 8 செகண்ட்ஸாவது நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு ஷேக் அப்படின்னா 10⁻⁸ செகண்ட்ஸ். வேறு இதில் சாதாரணமாக ஒரு பொருளின் நிறையானது மளிகை கடையில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண தராசு மூலம் கிலோகிராமில் கண்டறிச்சிருவோம். ஆனால் கோள்கள், விண்மீன்கள் போன்ற பெரிய பொருட்களின் நிறைகளை சில இயற்பியல் முறையின் மூலம் நாம் அளவிடலாம். சரிங்களா? என்ன முறை மூலமாக கோள்கள், விண்மீன்களுடைய நிறைகளை அளவிட முடியும்? இயற்பியல் முறை மூலமாக. அணு மற்றும் அணுக்கரு துகள் போன்ற சிறிய துகள்களின் நிறைகளை நாம் நிறை நிற மாலை வரைவியை பயன்படுத்தி கணக்கிடலாம். அணுக்கரு துகள் போன்ற சிறிய துகள்களோட நிறைகளை நம்ம எப்படி பயன்படுத்தி கணக்கிடலாம்னா நிறை நிற மாலை வரைவி, அதாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். நான் வச்சுக்கணும், மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். சாதாரணமாக ஒரு பொருளோட நிறைய சாதாரண தராசு மூலமாக கிலோகிராமில் கண்டறிஞ்சிருவோம். அதே கோள்கள், விண்மீன்கள் அப்படிங்கிற பெரிய பொருட்களோட நிறைகளை இயற்பியல் முறை மூலமாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அணு மற்றும் அணுக்கரு துகள் போன்ற சிறிய துகள்களின் நிறைகளை நாம் நிறை நிற மாலை வரைவியை பயன்படுத்தி கணக்கிடுவோம். அதான் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். சாதாரண தராசு, சுருள்வில் தராசு, எலக்ட்ரானிக் தராசு போன்ற சில தராசுகள் பொதுவாக நிறையினை கண்டறிய பயன்படக்கூடிய தராசுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாக்ஸ் கொஷின். காலத்தை அளவிடுதல். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். காலத்தை அளவிடுதல். காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது. காலத்தை அளவிடுதல். காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது. கடிகாரம் காட்டுவதை காலம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது அப்படின்னு சொன்னது சர் ஐசக் நியூட்டன். காலம் சீராக போதா, அப்போ சீரு சர்ரு, சீரு சர்ரு. காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது அப்படின்னு சொன்னது சர் ஐசக் நியூட்டன். அதுவே கடிகாரம் காட்டுவதை காலம் அப்படின்னு சொன்னது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நம்ம எந்த ஒரு சுட்டி காட்டுறதா இருந்தாலும் எப்படி காட்டுவோம்? நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு தான் காட்டுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஆள் காட்டு, சரியா? கடிகாரம் காட்டுவதை காலம்னு சொன்னது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அணுவியல் கால படித்தரம். சீசியம் அணு உருவாக்கம் சீரான அதிர்வுகளின் அடிப்படையிலானது. அணுவியல் கால படித்தரம் சீசியம் அணு உருவாக்கும் சீரான அதிர்வுகளின் அடிப்படையிலானது. அப்போ சீசியம் அணு உருவாக்கும் சீரான அதிர்வுகளின் அடிப்படையிலானது எது அப்படின்னு சொன்னோன்னா அணுவியல் கால படித்தரம். அது மட்டும் இல்லாமல் மின் அலையியற்றி, மின்னணு அலையியற்றி, சூரிய மின்கல கடிகாரம், குவார்ட்ஸ் படிக கடிகாரம், அணு கடிகாரம், அடிப்படை துகள்களின் சிதைவுறு காலம், கதிரியக்க வயது கணிப்பு, இது எல்லாமே தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிகாரங்கள். அடுத்த பாக்ஸு சீசியம் அணுவின் கதிர்வீச்சின் அடிப்படையில் இயங்கும் அணு கடிகாரம் ஒரு வருடத்திற்கு ஒரு வினாடியில் 3 மில்லியனில் 1 பங்கு அளவு துல்லியத்தன்மை கொண்டது. இது பாருங்கள். சீசியம் அணுவின் கதிர்வீச்சின் அடிப்படையில் இயங்கும் அணு கடிகாரம் ஒரு வருடத்திற்கு ஒரு வினாடியில் 3 மில்லியனில் 1 பங்கு அளவு துல்லியத்தன்மை கொண்டதாக இருக்குமா. அடுத்தது இந்தியாவில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம். அது எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அதாவது தேசிய இயற்பியல் ஆய்வகம் அப்படின்னா நேஷ்னல் ஃபிசிக்கல் லேப் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நேஷ்னல் என்னன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால அதனுடைய பிளேஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? என்ன தான் ஸ்டார்ட் ஆகணும் வச்சுக்கோங்க. நியூ டெல்லி. ஸோ புதுடெல்லி. நீளம், நிறை, காலம் போன்ற இயற்பியல் படித்தரங்களை பராமரித்தல் மற்றும் தரம் உயர்த்துதல் ஆகிய பணிகளை இது மேற்கொள்ளுது. என்ன பணிகளை மேற்கொள்ளுது? நீளம், நிறை, காலம் போன்ற இயற்பியல் படித்தரங்களை பராமரித்தல் மற்றும் தரம் உயர்த்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளுது.